நம்ம ஃப்யூச்சரில் வீடு கட்டுறப்போ பெரிய வீடாக கட்டுறோம். எனக்கு தனிரும், இவனுக்கு தனிரும், உங்களுக்கு தனிரும். ம் செல்லண்டி நீ கட்டிடலாம். சரியா? ஓஹோ ரைட். நீ அவரோட போய் சேர்ந்துட்டியா? ஆமாண்டா, நானும் சேர்ந்து தான் கட்டுவேன். இல்லைப்பா? ம் என்னங்க வந்துட்டீங்களா? வாங்க. வணக்கம். 2 குழந்தைங்கன்னு சொன்னீங்க, இவ்வளோ பெரிய பசங்கன்னு சொல்லவே இல்லையே. குழந்தைங்களா தான் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அன்னைக்கு பையனுக்கு 12 வயசுன்னு தானே சொன்னீங்க? இல்லை சார், பையன் 12வது படிக்கிறான், பொண்ணு 9வது படிக்கிறான்னு சொன்னேன். அப்ப நான் தப்பா சொல்றேன்னு சொல்றீங்களா? இல்ல சார், இவர் தான் சரியா சொல்லியிருக்க மாட்டாரு. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி சரி, தண்ணி எல்லாம் பார்த்து செலவு பண்ணோன்னே. சரிங்க. சரி படியில பொருள் ஏற்றும் போது பார்த்து ஏத்துங்க, உடைச்சிட போறீங்க. சரிங்க. சரிங்க. பா, என்னப்பா இப்படி பேசுகிறாங்க? இல்லைம்மா, அவங்க என்ன சும்மா விட்டுருக்காங்க? காசு கொடுத்து தானே இருக்கோம். இவனுங்களுக்கு வணக்கம் வச்சுட்டே இருக்கணுமா? அப்படி இல்லைம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். உங்கள் 2 பேர் ஸ்கூலு, என் ஆஃபீஸு, இதெல்லாம் யோசிக்கணும்ல. பா, எனக்கு இது வீடு பிடிக்கலப்பா, வேற வீடு பார்க்கலாம். எனக்கும் அந்த வீடு சுத்தமாக பிடிக்கல. டேய், நீயும் சேர்ந்துக்கிறியா?